அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கான ஜோதிட பதிவில் மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பங்குனி மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது கிரகங்களினுடைய பெயர்ச்சியை போலவே கிரகங்களினுடைய சேர்க்கையும் மனிதர்களினுடைய வாழ்க்கையில் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதிலும் 2 அசுப கிரகங்களினுடைய சேர்க்கை பல விதத்தில் மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமையுது. அந்த வகையில் மீனராசியில் அசுப கிரகங்களான சனி மற்றும் ராகு சேர்க்கை நடக்க போகிறது. இதனால் மீனராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் பல விதத்தில் துன்பங்களையும் பிரச்சனைகளையும் அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே சமயம் இந்த மார்ச் மாதம், அதாவது மீனராசியில் பார்த்தோம் அப்படின்னா 6 கிரகங்களினுடைய சேர்க்கை நடக்க இருக்குங்க. அதிலும் முக்கியமாக 30 ஆண்டுகளுக்கு பிறகு சூரியன் மற்றும் சனியினுடைய சேர்க்கை ஏற்பட போகிறது. சூரியன் மீனராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த பங்குனி மாதத்தில் மீனராசிக்காரர்கள் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. அவர்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள் சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். மீன ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம் பங்குனி மாதம். அதிலும் குறிப்பாக இந்த ஆண்டு மீன ராசியில் சனியுடன் சேர்ந்து சஞ்சரிக்க போகிறாரு. இதனால் பார்த்தோம் அப்படின்னா மீனராசிக்காரர்களினுடைய தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் வேலை, தொழில் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. பண இழப்பு, செலவு அதிகரிக்கிறது அப்படின்னு சிக்கலான சூழ்நிலைகளையும் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சூரிய பகவான் மார்ச் 14ஆம் தேதி முதல் மீன ராசியில் பெயர்ச்சியாகி அடுத்த 1 மாத காலம் சஞ்சரிக்க போகிறாரு. மீன ராசியில் பார்க்கும் பொழுது சூரியன், ராகு, சுக்கிரன், புதன் கிரகங்களோடு மார்ச் 29இல் சந்திரன், சனி பெயர்ச்சியால் 6 கிரகங்களினுடைய சேர்க்கையும் நடக்க இருக்கு. மேலும் 30 ஆண்டுகளுக்கு பிறகு மீன ராசியில் சூரியன் மற்றும் சனியினுடைய சேர்க்கையும் நடக்க இருக்கு. இதனால் மீன ராசிக்காரர்களினுடைய குடும்ப உறவில் விரிசல் ஏற்படும். வேலையிலையும் தொழிலையும் வியாபாரத்திலையும் தொய்வு நிலை ஏற்படும். அதிலும் குறிப்பாக மீன ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி வரை நடக்குதுங்க. அதனால் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறதும் முக்கியமான ஒன்று. அதே சமயம் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் சில கிரகங்கள் சுப கிரகங்களாகவும் சில அசுப கிரகங்களாகவும் குறிப்பிடுது. அதில் முக்கியமானது சனி மற்றும் ராகு. இந்த 2 கிரகங்களும் சனி பெயர்ச்சியின் போது மீன ராசியில் சேர்ந்தும் சஞ்சரிக்க போகிறாங்க. அதாவது மார்ச் 29ஆம் தேதி முதல் மே 18ஆம் தேதி வரைக்கும் இந்த 2 கிரகங்களினுடைய சேர்க்கை மீன ராசியில் நடக்க இருக்கு. இதனால் சில ராசிக்காரர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில், தொழில் வாழ்க்கையில் பிரச்சனைகள் சந்திக்க வாய்ப்பு இருக்கு. அதிலும் மீன ராசி அன்பர்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையாகட்டும் தொழில் வாழ்க்கையாகட்டும் அதிக அளவில் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கப்பெறும். மேலும் பார்த்தோம் அப்படின்னா தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ஒரு கடினமான ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும். எல்லா விஷயத்துலையுமே கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருக்கணும். மீன ராசியில் சனி சூரியனுடைய இணைவு பங்குனி மாதத்தில் நடக்குது. இந்த காலம் தங்களுக்கு 7.5 சனியின் முக்கிய காலமான ஜென்ம சனி தொடங்குகிறது. இதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மற்றும் உணவு விஷயத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க. மன ரீதியான பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்புகள் இருக்கு. தேவையற்ற நிதி இழப்பு தங்களுக்கு வருத்தத்தை மேலும் அதிகரிக்கலாம். இந்த நேரத்தில் உங்களுடைய பேச்சு செயலில் நிதானமும் பொறுமையை கடைபிடிக்கிறதும் அவசியமான ஒன்று. இந்த காலத்தில் புதிய முதலீட்டை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் மற்றொரு புறம் பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் எல்லா விஷயத்துலையுமே அதீத ஜாக்கிரதையாக இருந்தீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். உடல் ஆரோக்கியம் ரீதியாக மோசமடையவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. தேவையற்ற பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரத்தான் செய்யும். நீண்ட நாட்களாக தங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த எதிரி பிரச்சனைகளும் தலை தூக்க ஆரம்பிக்கலாம். நிதி நிலைமை ஓரளவுக்கு சீராகும் என்றால்
இருந்தாலும் மற்றொரு புறம் செலவினங்கள் அதிகரிக்கிறதன் காரணமாக நிதி நிலைமை மோசமடையவும் வாய்ப்புகள் இருக்கு. கடன் அனைத்துமே அதிகபட்சமாகவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை செய்கிறத முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. புதிய நண்பர்களினுடைய வருகை வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா புயலையும் ஏற்படுத்தலாம். அதனால் புதிய நண்பர்களினுடைய சேர்க்கையில் சற்று கவனமாக இருங்க. அவர்களிடத்தில் பேசும்போதும் பழகும்போதும் விஷயங்களை பகிர்ந்து கொள்ளும் போதும் முக்கியமாக தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்ள தேவை கிடையாது. அது தங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையையும் கொண்டு வந்து சேர்க்கலாம். அதே மாதிரி திருமணத்தை பொறுத்த வரைக்கும் தடை தாமதம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நீடிக்கத்தாங்க செய்யும். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பல விஷயங்களை யோசித்தே இருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த காலம் எதிர்பாராத பல சிக்கல்களையும் உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கிரகங்களினுடைய அமைப்பு தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சிக்கலை உண்டு பண்ணும் அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் வாய்ப்புகள் அதிக அளவில் ஏற்படுங்க. அந்த வாய்ப்புகளையும் நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க. நழுவ விடாமல் பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பதும் அவசியமான ஒன்று. யாரையும் இந்த காலகட்டத்தில் எதிர்த்து பேச வேண்டாம், அவமானப்படுத்தியும் பேசாதீங்க. எந்த ஒரு பிரச்சனைக்கு பின்னாலும் உங்களுக்கு ஒரு நல்லது மறைந்திருக்கிறது. அதை அலசி ஆராய்ந்து எடுக்கிறதுல தான் உங்களுடைய திறமையே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துங்க. வேகமாக செயல்படுவதை விட விவேகத்தோடு செயல்படுவது இந்த காலம் உங்களுக்கு கூடுதல் வெற்றியை தரும் அப்படிங்கிறத நினைவில் வைத்துக்கொண்டு இந்த காலத்தை கடந்தீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை தவிர்த்து அதிகப்படியான நன்மைகளை அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. அதே சமயம் கொஞ்சம் வேலை பளு அதிகமாகத்தாங்க இருக்கும். வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டிய சூழ்நிலையும் பலருக்கும் உருவாகலாம். சுப செலவுகள் ஏற்படும். பிள்ளைகளுக்கு விடுமுறை நாட்கள் வரப்போகிறது. அதனால் கொஞ்சம் அலைச்சல் கூடுதலாகத்தான் இருக்கும். ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று. வயதானவங்க வெயிலில் வெளியில் செல்ல வேண்டாங்க. நிறைய தண்ணீர் குடிக்க பாருங்க. அதே மாதிரி உடல் சூடு உபாதைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்திலையும் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு நாள் தான் வேலை கிடைக்காம கஷ்டப்பட்டு கொண்டிருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா தங்களுக்கான வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு சற்று அதிகமாகவே இருக்கு. அதே மாதிரி கையில் இருக்கக்கூடிய வேலையை செய்ய முடியாமல் நேரம் இல்லாமல் அவதிப்பட போகிற அளவுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சிரமங்களும் உண்டாகலாம். நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ள பாருங்க. பொழுதுபோக்கில் அதிக கவனத்தை செலுத்த வேண்டாங்க. வீண்வரைய செலவை சற்று குறைத்து கொள்வது ரொம்ப நல்லது. முன்பின் தெரியாத நபருடன் அதிகமாக பேசி பழகாதீங்க. அது பிரச்சனையை ஏற்படுத்திடும். அதனால ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க. குடும்ப விஷயங்களை வெளி ஆட்களிடம் சொல்ல வேண்டாங்க. தெரியாத நபர்களை குடும்பத்திற்குள் ரொம்பவும் நெருக்கமாக அனுமதிக்கவும் கூடாது. உங்களுடைய பிள்ளைகளுடைய போக்கிலையும் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டங்க. அதே மாதிரி இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் வேலை வியாபாரம் எல்லாமே நீங்கள் நினைச்சதை விட சுமாராக தாங்க நடைபெறும். அதே மாதிரி எப்பாடுபட்டாவது உங்களுடைய கடமைகளை நீங்கள் சரியாக செய்து முடிக்க முயற்சி பண்ணுவீங்க. ஆனால் குடும்பம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிலையாக ஒரு முடிவை எடுக்க முடியாது. சுபகாரிய தடைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால கவனமாக இருக்க பாருங்க. மனைவி குழந்தை இவர்களோடு அனுசரணை ரொம்ப ரொம்ப முக்கியம். குடும்ப விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். வாழ்க்கையில் சற்று முன்னேறுவதற்கு தேவையான அத்தனை பாதைகளும் இந்த காலகட்டத்தில் தென்படவும் ஆரம்பிக்கலாம். ஆனால் உடன் இருப்பவர்களால் பிரச்சனை, கூட வேலை செய்கிறவங்களால பிரச்சனை, உடன் இருப்பவர்களே பொறாமைப்படுவாங்க. அந்த அளவுக்கு உங்களை சுற்றி 4 பேரும் உங்களுக்கான பிரச்சனையை ஏற்படுத்தி கொண்டே இருப்பாங்க. உங்களுடைய முன்னேற்றத்தை கண்டு வயிற்றெரிச்சலும் படுவாங்க. இதனால் சில பல பிரச்சனைகள் சிரமங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால் கவனமாக இருக்க பாருங்க. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருக்க பாருங்க. நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும். பேச்சில் நேர்மையும் இருக்க வேண்டும். கடினமான வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. உங்களுக்கு எதிராகவே இருந்தாலும் எதிரியாகவே இருந்தாலும் அவர்களுக்கு விஷயத்தை சொல்லி புரிய வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதற்காக ரொம்பவும் பணிந்து போக வேண்டிய அவசியமும் கிடையாதுங்க.
இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகளில் உங்களுக்கு சிரமங்கள் ஏற்படத்தான் செய்யும். அதிலும் குறிப்பாக தாயின் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனத்தை செலுத்த பாருங்க. பெற்றோர் உடல் நலம் தொடர்பாக கவலையும் ஏற்படலாம். உங்களுக்கு மன ரீதியான பிரச்சனைகளை அதிக அளவில் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் தொடர்பான செலவுகளும் மற்றொரு புறம் அதிகரிக்கலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வண்டி வாகன செலவும் அதிகரிக்கலாம். திருமண வாழ்க்கையில் குடும்பத்தில் செலவுகள் உங்களினுடைய சௌகரியங்களை அதிகரிக்கிறது தொடர்பான செலவுகள் அப்படின்னு எக்கச்சக்கமான செலவுகள் செய்ய வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது. அதனால் தேவையற்ற செலவுகளால் கடன் வாங்க வேண்டிய சூழலும் ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. செலவினங்களை கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. பணியிடத்தில் சக ஊழியர்களால் பிரச்சனைகள் ஏற்படும். உங்களுடைய வேலை தொழில் தொடர்பாக நிறைய போராட்டங்களும் இருக்கத்தான் செய்யும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. உங்களுக்குரிய பரிகாரம் அனுமன் வழிபாடு செய்யுங்க. அனைத்து வகைகள்லையும் நன்மைகள் ஏற்படுங்க. குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மையை தருவதோடு மட்டும் இல்லாமல் அம்மன் வழிபாடு, அங்காள பரமேஸ்வரி வழிபாடு, பிரித்திங்கரா, வராகி போன்ற அம்மன் வழிபாடு செய்கிறது பல வகைகள்லையும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும்.